குஸ்தாப் அது இதான் நான் தமிழ்நாட்டு தலைமையில் ஓட்டக்கூடாது வேற பின்னால் அணில் ஓடுற மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கு பாத்தீங்களா இதான் இஸ்டாலியனா கஷ்டப்பட்டு ஓட மாட்டேன் சரி அதை விடுங்க எந்த பேர் வந்து உண்மையிலே 11th தெரியும் ஆனா ஷோட்டா கொடுக்க மாட்டேன் 11th கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ வந்து நான் வந்து இந்த லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு சின்ன சின்ன நகைச்சுவை இதுகளை நான் சொல்ல போறேன் கனடாக்கு வரைக்கும் அதை வந்து ஆப்வியஸ்லி எல்லாரும் இங்கே வரைக்கும் ஃப்ரெஷ் ஆஃப் த போட்டா தான் வருவோம் ஃப்ரெஷ் ஆஃப் த பிளேனர் தான் வருவோம் தெரியும் அப்படின்னா அண்ணன் வந்துடுறேன் எந்த தமிழ்நாடு வந்து தமிழீழம் அங்க ஒரு வில்லேஜ் இருக்கு அதுல அந்த வில்லேஜ் பேர் வந்து அனலதி அங்கே இருந்து நான் ஸ்ட்ரெயிட்டா கனடாக்கு வந்தேன் அப்ப அங்க இருக்கிற டிஃபரன்ஸ் இங்க இருக்கிற டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் கிடையாது ரைட் அங்க வந்து ஃபுல்லா சம்மர் இங்க வந்து ஃபால் வின்டர் ஸ்ப்ரிங் எல்லாம் இருக்கு அங்க வந்து பஸ்ல புறங்கள் மாதிரி தூக்கி கொண்டு இருக்கலாம் இங்க டிடிஸ்ல தூங்கிதான் அவ்வளவு மாமா வந்து அதே மாதிரி இங்க வந்துறாங்க ஏர்போர்ட்ல வந்துறாங்க அங்க வந்தா வந்துறான் அப்ப கஸ்டம் இமிகிரேஷன் ஆபீஸ்ல சரியான பயம் இருக்கும் பத்து குடிச்சாங்கன்னா பிரிவாங்க தெரியுதானே பூமுக கொண்டே வச்சு இங்கிலீஷ்ல கேட்டாங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு அரசு எனக்கு தெரியாது புதுசா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடாண்டா எனக்கு சொல்ல தெரியாது எனக்கு தெரிஞ்சவளை அவர் ஒரு பேச நேரம் இல்லாம இருக்கிறவர் என்ன பேர் அவருக்கு ஸ்ட்ரிங் ஆப்பரோ அவர்தானே ஸ்ட்ரிங் ஆப்பர் தானே ஸ்டீவன் ஆப்பரா அவர்தான் அப்படி போயிட்டு அப்ப போவங்கிட்ட மாமா வந்து ஏத்தினார் நானும் வீட்டை போறேன் அவர் ஒரு இதா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணி கொள்றேன் தம்பி இதான் ரோடு இதான் ஹைவே இதான் பில்டிங் இங்கதான் போறேன் இதான் தம்பி எலிவேட்டர் 50 வந்துனா மேல போகும் அப்படியே போறேன் வந்தோட நான் கண்டுபிடிச்சேன் டிஃபிகல்ட் இங்க வந்து ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் இருக்கு அதே மாதிரி இந்த வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் சரி அதை பத்தி நான் கண்டிப்பா கதைக்கும் அங்க இருக்கீங்க நான் ஃப்ரீடமா தெரிஞ்சேன் சரி அங்கே நான் வந்துட்டோம் தம்பி கொஞ்சம் போறடா பரவாயில்லை நான் இங்க வந்து ஒரு ஜெயில் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு இதுதான் போமோட்டு இதுதான் விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அங்க மாதிரி நீங்க தண்ணி எல்லாம் அடிச்சு கழுவேறா சரியோ இங்க வந்து அப்படியே போட்ட ஸ்வீட்டா தோட்டம் கேளுங்க வெண்டுச்சு எடுத்துட்டா போட்டு சொன்னேன் தம்பி எங்கட குடும்பம் வந்து வெல்ஃபேர்ல இருக்கு சரி நாங்க வந்து இவ்வளவுக்கு காசு சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணணும் இந்த பேப்பரை வந்து அளந்துட்டு இப்படி இருக்கு சரியோ அது நீங்க பீல் பண்ணி ஒரு சைட மட்டும் எந்த வருஷம் கதைக்கு நான் சொன்னேன் அங்க இருந்து வாங்க நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் நான் பேக் ஹோம் ஸ்டைல் தான் சரியா போறனா கலைஞனா வந்தாடு சரியா எல்லாம் நம்ம கதைக்க கூட அப்படி மற்ற வந்து சொசைட்டில வந்து ஒரு மேஜர் இஷ்யூ நடந்து கொண்டிருக்கும் அதாவது இந்த லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் பிள்ளை வருது லவ் மேரேஜ் லவ் மேரேஜ்ல என்ன டிஃபரன்ஸ் மனசு சம்பந்தப்பட்டது மனசு சம்பந்தப்பட்டது அரேஞ்ச் மேரேஜ்ல என்ன டிஃபரன்ஸ் அரேஞ்ச் மேரேஜ்ல they look at where you are in life அந்த லெவல்ல பாக்குறேன் சரியா அரேஞ்ச் மேரேஜ்ல two important things அத நான் இப்ப காட்ட போறேன் இதுல உள்ள இருந்தா தான் மதிப்பாங்க தெரியும் என்னென்ன நடக்குது அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க பையனுக்கு வந்து ஒரு 30-35 வயசு இருக்கு பொண்ணுக்கு வந்து ஒரு 10-15 இயர்ஸ் அதுல வந்து மேஜர் இது என்னன்னா ஒரு குறிப்புன்ற வந்து ஒரு பேப்பர்ல வந்து அவங்க உங்களோட புரோக்கரை கேட்டா தெரியும் அரேஞ்ச்மெண்ட் மாப்பிள்ள பொம்பளை பாக்குற ஆட்களுக்கு இப்படித்தான் இருக்கு தெரியும் இதுல உங்களோட பேர் ஆனா அவன்னா ஈனா என்ன ஓனா எல்லா கர்மமும் அதுல இருக்கு தெரியும் இது வந்து என்ன செய்யுமாவண்டா this will tell you the couples will be happy or not 50%, 40%, 100% அப்படி இருக்கு தெரியும் அப்ப பொம்பளை வாக்குறாங்களோ மாப்பிள்ள வாக்குறாங்களோ உடனே போன் அடிச்சா ஹலோ ஓ நான் சுப்பையா பேசுறேன் ஏதாவது வந்துச்சாங்க ஓமப்போ வந்தது அந்த பொண்ணு என்னன்னா வாட்டர்ல மெக்கட்ரானிக்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சவள் இப்ப பென்ஸ் ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆனா உங்களோட வடியன் வந்து தெரியும் கொஞ்சம் வக்கீல ஜெனரல் லேபர் அடிச்சு கொண்டிருக்கிறார் சரிப்பட்டு வராது உங்களுக்கு ஓமா கண்டு தெரியும் அப்படி ஒரு மேட்சிங் கண்டுபிடிச்சு மாட்டா இந்த நடக்க மாட்டா ஃபர்ஸ்ட் கேர்ள் வீட்டே இருந்து காய் வீட்டுக்கு போவேன்
காய் வீட்டு இருந்து கேர்ள் வீட்டுக்கு போறேன் ஃப்ரெண்ட் ஒரு நாளைக்கு. அப்பதான் அந்த பொண்ணு ஓ நீங்களா ஹஸ்பண்ட் கண்டு பாப்பா. சரி அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ மீட் பண்ணுவான். அதுக்குள்ளாவே கதைக்கே கூடாது, எல்லாம் சனியன் கிணியன் இருக்கு, அந்த காரணம் இருக்கு, அது கதைக்கக்கூடாதுன்னு முடியும். கடைசி நாள் கல்யாணம் வந்துதான் நம்ம பாப்பா. அப்பாவா நெட் எல்லாம் போட்டுக்கொண்டு வேற வயது தானா என்று சொல்ல அவ அந்த மாலைய போட அவர் இப்படி குனிஞ்சுவாங்க, கலைவா மாலைய வாங்க அப்படி வாங்க. ஹலோ மை நேம் இஸ் லவன், ஓகே அப்படி நடக்கும். மற்றது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பிரதர் சரியான சார்ஜர் அந்த போனுகிட்ட டிடெக்டிவ விட சரியான வாய்ஸா இருக்கிறாங்க. கேள்விக்கு மேல கேள்வி வைப்பாளவே எப்படி 5 செகண்ட் ஒருக்கா போன் கால் வந்து கொண்டே இருக்கும். இப்படி இவங்களோட ரெண்டு பேரும் ஹலோ அவுட் சைட் we were friends but I go home I don't know கண்டுகொண்டே இருப்பாங்க தெரியும். மற்றது வந்து இப்ப ரிலேஷன்ஷிப்ல கொஞ்ச நாள் போயிட்டா. இப்ப 1 மந்த் ரிலேஷன்ஷிப்ல போனாலே ஒரு ஆனிவர்சரியா கொண்டாடும். அப்ப போன்ல கதை கேட்க அந்த கான்வர்சேஷன் ரன் ஆஃப் பண்ணிடும். யூ நோ வாட் டு டாக் அபௌட். அப்ப என்ன நடக்க மாட்டா, போன் அடிச்சா கொஞ்ச நேரம் காய்ச்சி போட்டு அவ காய்ச்சி போட்டுருப்பா. ஹலோ என்ன செய்யறேன் இருக்கிறேன் சாப்பிட்டியா என்ன சாப்பிடு பருப்பு கறி சோறு அப்புறம் அப்புறம் அப்படி போகுது. மற்ற வந்து நான் கனடாக்கு வந்த புதுசுல இந்த ஃபோமன் சொல்றாங்களே யூனிவர்சிட்டி இதுகள்ல இந்த யூபிஎஸ் காவரோட போகணும் மாதிரி தாக்குமா. அதே மாதிரி நான் ஒரு வாட்டர்லூ யூனிவர்சிட்டி போகணும் போனேன். படிக்க கேட்டாங்க, வாடா அங்க போய் பார்ப்போம் இந்த நடக்குதுன்னு பார்ப்போம், இங்கதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு போனா அங்க போன அப்புறம்தான் விளையாட்டுகள் எல்லாம் தெரிஞ்சு இந்த பெட்டிகள் எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு மாவெல்லாம் பாட்டி பாட்டி வந்து அங்க ஒரு பெட்டு இன்னொரு பெட்டியை கண்டோம். உடனே பிக்சர் எடுப்பாங்க, உடனே அந்த பேஸ்புக்ல 3G வந்திருக்கு, உடனே பேஸ்புக்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. பிக்சர் அப்லோட் பண்ணிட்டு நான் ஓகே விஷயம் தெரியாம இருந்துட்டேன். இருந்து கொஞ்ச நேரம் பார்த்தா 12 மணிக்கு வந்துச்சு, வார ஓப்பன் பண்ணிட்டேன். கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்கு சொல்றேன் நான் முதல் பாட்டிக்கு போறது அது மேட்ரு இல்ல, உங்களுக்கு தான் போறது. பேடியங்கள் என்ன பேடியங்கள் ராவா அடிக்கிறாங்க, பெட்டில் அடிக்கிற அளவே வாட்டா ராவா அடிச்சு விட்டு பாட்டு போட்டாங்க. எனக்கு விஷயம் தெரியாது, நானும் சரி சினிமா தானே இருக்கிறேன், ஊர்வசி திருவையில மாமசி இந்த மாதிரி போயிட்டு ஆடிக்கொண்டிருக்கு. நானும் சும்மா இந்த பாட்டுக்கு அதுல சும்மா தெரியாத நானும் ஆடிக்கொண்டிருக்கிறேன். போட்டு விட்டாங்க ஒரு பாட்டா ஆடுறா நாக்கு முக்க குருவாயிரப்பா நான் பயத்தங்கா இருக்காரு ஓட்டு பூசணிக்கா மாதிரி விட்டால்